தகாருபுல் அஸ்வாக் இதுதான் அதுக்கு பொருத்தமானது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், அஹ்மதுல வருது, லா தகூமு ஸாஅ மறுமை நாள் ஏற்படாது ஹத்தா தல்ஹரல் ஃபிதன் சோதனைகள் ஃபித்னாக்கள் உருவாகின்ற வரைக்கும், வயக்துரல் கதிப் பொய் அதிகரிக்கின்ற வரைக்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்துல தான் நம்ம வாழ்றோம்னு சொல்ற அளவுக்கு பொய் சொன்னமா உண்மை சொன்னமானே நிறைய பேர் ஒரு கிழமை பிறகு யோசிக்கிற நம்ம சொன்னது பொய்யா உண்மையான்னு யோசிக்கிற அளவுக்கு பொய் என்ன செஞ்சுட்டு அப்படி நாக்கு நுனியில வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு ஒரு காலம் இருந்தது. எல்லா மக்களும் அன்றாட லைஃப்ல சாதாரணமாக தெரியாம பொய் சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. அதுல வந்து நீங்க பார்க்கலாம், காப் இப்னு மாலிக் ஹதீஸ்ல அது என்ன செய்யும், அது வரும். காப் இப்னு மாலிக் சொல்லுவாரு, நான் வந்து பொய்யில சோதிக்கப்பட்ட மாதிரி உலகத்துல யாரும் என்ன செய்யல, சோதிக்கப்படலை. ஏன், நான் எதுலையும் பொய் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுத்தேன். யாருக்கும் பாதிக்காது, யாருக்குமே பாதிக்காது, அதுலையும் பொய் சொல்ல மாட்டேன். கணவன் மனைவி இடையில என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்காக பொய் சொல்லலாம்னாங்க, சச்சரவு சண்டையில போய் சொல்லலாம், நான் அதுலயும் போய் சொல்ல மாட்டேன், எதுலையும் போய் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுத்ததுனால வலக்கது உப்துலிது ஃபில் கதிப், நான் வந்து பொய்யில சோதிக்கப்பட்ட அந்த முடிவு எடுத்ததுனால, ஏன்னா நான் உண்மை சொன்னதுனால எனக்கு நன்மை கிடைச்சது, அதனால பொய் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுத்தேன். ஆனா அந்த நாள நான் சோதிக்கப்பட்ட அந்த அளவுக்கு சோதனை செஞ்சேன், நான் அனுபவிச்சேன். ஏன், ஒருத்தனுக்கு லேசான மகரஜே உலகத்துல பொய் தான். பிரச்சனை வந்தா தப்புறதுக்கு நல்ல வழி என்ன, அவன் நம்புறதுக்கு மாத்தமா சொல்லிட்டு போனா பொய்யா, இதான் அவன் தப்புறதுக்கான வழி. ஆனா அவன் மாட்டுவான் எங்கேயாவது, அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான், அகப்பட மாட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னா எதிர்காலம் அப்படி இல்லை, சும்மா சர்வசாதாரணமா பரவும். சர்வசாதாரண பரவினா நீங்க என்னத்தை காணுவீங்க, எல்லாரும் பொய் பேசத்தான் செய்வான், அதை ஆதரிக்கிறோன்னு காணுவீங்க. சர்வசாதாரண பரவினா முதலாக நடக்கிற என்ன தெரியுமா, இது எல்லாரும் சொல்றது தானே அப்படின்னு உண்டாக்கிடுவாங்க. அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடும், அது வந்துடும். சொல்லிட்டு வத்ததகாரபல் அஸ்வாக், சந்தைகள் நெருங்கும் ரசூலுல்லாஹ். இது என்றால் என்ன செய்யலாம், இணையதளத்துக்கு என்ன செய்யறாங்க சொல்லி விளங்க, வத்ததகாரபல் அஸ்வாக் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இ காமர்ஸ் அது ஒரு துறை, அப்படித்தானே. அந்த அதாவது இன்டர்நெட்லயே இன்றைக்கு மார்க்கெட் பண்றது, அது சேர இன்றைக்கு அது ஒரு துறை, அப்படியே தனி செக்ஷனாக அது வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். எங்கேயோ வாங்க வேண்டியதெல்லாம் போய் வாங்குறதெல்லாம் மாறி போய் இன்றைக்கு என்ன செய்கிறது, சர்வசாதாரணமாக வீட்டில் இருந்தே நாங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அப்படியே இன்னும் இது சொல்ல போனா இன்னும் உலகத்தையே வியாபிக்கல, நம்ம இருக்கிற ஏரியாக்களை வியாபிச்சிருக்குது, ஆனா உலகத்தையே வியாபிக்கிறத இது என்ன செய்யுது, இந்த செய்தி குறிக்குது. தகாரபல் அஸ்வாக், மார்க்கெட் என்ன செய்யும், நெருங்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு நாள் இது எதை சொல்லாது, இங்க ஒரு மார்க்கெட் அங்க ஒரு மார்க்கெட் என்ன செய்யுது, ஊருக்கு 4 மார்க்கெட் உருவாகிறதையும் சொல்லாது இந்த செய்தி. அப்படி இல்லை, அப்படி இன்றைக்கு இன்னும் சொல்ல போனா தூரமா தான் நிற்குது. இன்றைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தூரமாயிட்டு, ஏற்கனவே நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் மார்க்கெட் இருந்து அது இப்போ இல்லாமல் போயிட்டு, ஏன் வாங்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இல்லாம போற காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஊர்ல 5 கடை இருந்தா மூடிட்டான், 3 கடை தான் செய்யறான், வச்சுக்கிறான். அதை சொல்லல, மார்க்கெட் வந்து வேற துறைக்கு என்ன செஞ்சுட்டு மாறிச்சு. தகாரபல் அஸ்வாக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 23வது